அடுத்தது வந்து துளாராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட கடந்த 5 வருடமா 7.5 சனியினுடைய பாதிப்புல நீங்க வந்து இருந்தீங்க. 7.5 சனியினுடைய இறுதி பாகத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு கேது அனுகூலம் இல்லாத ஒரு தன்மை, சனி வந்து ராசியில, குரு அனுகூலம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தது. குரு அனுகூலம் இருந்தாலும் அவர் வந்து 3-6க்கு அதிபதி ஆனதுனால ஒரு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தன வரவு உங்களுக்கு வந்து இந்த கடந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போ அதுல வந்து சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு வந்து நம்பலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வாக்குச்சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வாக்கு கொடுப்பதற்கு முன், பேசுறதுக்கு முன் தெளிவா ஆலோசனை பண்ணி அந்த வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்தணும். குடும்பத்துல சில குழப்பங்கள் வரலாம். உங்கள் குடும்பத்துல வந்து 3வது மனிதரின் தலையீடு இருக்கவே கூடாது. 3வது மனிதரின் தலையீடு இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வரலாம். அப்புறம் வந்து வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவா துளாராசிக்காரர்கள் வந்து வியாபாரம் பிறக்கும் போதே வியாபார சிந்தனை உள்ளவர்களாகவும், எப்படி வந்து நம்ம அந்த வாய்ப்புகளை, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து அகலும். குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகம் பார்த்தவர்களுக்கு வந்து, உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் பேர்ல வந்து ஏதாவது ரிப்போர்ட்டோ ஏதாவது ஒரு அலிகேஷனோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்திலிருந்து நீங்க வெளிப்பட்டு வந்துருவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். துளாராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக 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 பொன்னான ஒரு வேலை அப்படின்னு வந்து சொல்லலாம். வாய்ப்புகள் வந்து குவியும், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா ஓவியம் மற்றும் நாட்டியம் சார்ந்த கலைத்துறையினருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மிகுந்த பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசியில் பிறந்த அரசியல் மற்றும் பொதுத்துறையினருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றும் பார்த்து ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து நாம வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்தாலும் நீங்கள் உங்கள் சக பணியாளர்களிடம் ஜாக்கிரதையாக பழகுவதும், மேலிடத்தை பத்தி கமெண்ட் பண்ணாதீங்க. எங்கே கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லாதது சொன்னதா சொல்லி உங்கள் பேர்ல ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஜாக்கிரதையா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுங்க. பொதுவா அந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து துளாராசிற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு 11 முறை நீங்கள் வந்து வலம் வந்தீங்கன்னா இந்த சனியினுடைய இடர்பாடுகளில் இருந்து நீங்கள் விலகலாம். அதோடு மட்டுமில்லாம முன்னோர்கள் வழிபாடு மிகுந்த அவசியம். தயவு செய்து முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. பொதுவா துளாராசினருக்கு பொதுவான ஒரு பரிகாரம், அதாவது கோயிலுக்கு செல்ல முடியாதவங்களுக்கு வீட்டில இருந்தே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மொச்சை, வெண்மொச்சை அதை வந்து நல்லா வேக வச்சு காக்காய்க்கோ அல்லது வந்து ஏதேனும் ஒரு விலங்குக்கோ நீங்கள் வந்து கொடுத்து வர உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடலாம்.